மொபைல் ஆக்சுவலி நீங்க எல்லா செஷன்ஸுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடலாம் ஆக்சுவலி அட்லீஸ்ட் இல்லையா. ஆமாம் ஆமாம் இதோ இந்த மொபைலில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிமீட்டில் வந்து அது ரெக்கார்டு வந்து ப்ரீமியம் வாங்கினா தான் பண்ண முடியும். அதனால் நான் அது மொபைலில் பண்ணுறேன் நான். ஓகே சரி, இன்றைக்கி செஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரிவா சரணம். இன்றைக்கி செஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செஷன், வசதியான செஷன். இன்றைக்கி நம்மளோட ஜெகத்குருவான ஆதிசங்கரரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆதிசங்கரோட ஜெயந்தி இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை ஒட்டி நம்ம பாரத தேசம் முழுக்க பல நிகழ்ச்சிகள் அங்கங்கே எல்லா அவளுக்கு யதாசக்தி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் மும்பையில் அந்த மாத்துங்கால வந்து சங்கர மடம் இருக்குது. ஆமாம், அதில் நிறைய பிரவச்சனங்கள்லாம் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்தது. நான் கேட்டிருந்தேன். அப்புறம் வாஷியில் நெருவில் அங்கேயும் ஒரு பெரிய கோவில் இருக்குது, அங்கேயும் பண்ணுவாமா. கரெக்ட், அங்கேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி ஆதிசங்கரர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளாம் போனோம், ஒழிஞ்சிருப்போம். ஆமாம், கிடையாது. கரெக்டு. இப்போ நம்மளோட ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து நம்ம சொல்கிறதுல சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்றது நம்ம தினப்படி சொல்கிற ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம். எப்படி ஆரம்பிக்கிறதுனா சதாசிவ சமாரம்பம், அதாவது சிவன் தான் நம்மளுக்கு ஆதி குரு. அதனால தான் நம்ம இவரும் வந்து ஜக்கி வாசுதேவ் சத்குருவும் வந்து ஆதியோகி அப்படின்னு வச்சுருக்காரு. ஸோ அவர் தான் ஆதி குரு நம்மளுக்கு வந்து சிவன். ஆமாம். ஸோ சதாசிவ சமாரம்பம், ஸோ சிவன்லேருந்து ஆரம்பித்து சங்கராச்சாரிய மத்தியமம், அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் வர எல்லா குருவும், ஆதிசங்கரருக்கு கீழே எல்லா குருவையும் நான் தினப்படி நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன்றது தான் அந்த குரு பரம்பரை, வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா ஸ்லோகங்களையும் ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்டது தான் இந்த ஆதிசங்கரோட இந்த அவதாரம், முக்கியமான அவதாரம். இப்போது நம்மளோட திருக்குறளில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு குறள் பார்த்துருக்கோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ற ஒரு திருக்குறள். நம்ம அந்த கடலில் வந்து எங்கேயோ இருக்கோம், நடுவு கடலில் இருக்கோமோ இல்லை ஓரத்தில் இருக்கோமோ எங்கேன்னு தெரியாது. ஆனால் கடலில் நீந்தின்னு இருக்கோம், அது மட்டும் உண்மை. அந்த கரையில் இல்லை, நம்ம கரையிலேருந்து இறங்கி கடலுக்குள்ளே இறங்கிட்டோம், அது ஒரு உண்மை. அதே மாதிரி திருக்குறளில் இன்னொரு குறள் இருக்குது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு இருக்குது. அது நிறைய பேர் வந்து ஒரு எப்படி சொல்லிடுவாங்கன்னா, பொருள்னா பைசா இல்லாதவளுக்கு இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கணும்னா பைசா தான் முக்கியம் அப்படின்ட்டு. பொருள் அப்படின்றது என்னென்னா அர்த்தம், அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு உண்டான அர்த்தம். அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னது. அந்த மேல்லோகத்துக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு அருள் வேணும், பகவானோட அருள் இருந்தால் நீ மேல்லோகத்துக்கு போவேல. இந்த உலகத்தில் இருக்கணும்னா அந்த உலகத்தில் நான் ஏன் வந்தேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பொருள் இருக்கணும். ஆமாம். ஸோ எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் இருக்குது. நம்ம பிறந்தோம், அப்புறம் வந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். பட் அதெல்லாம் வந்து அதுதான் நம்மளோட வாழ்க்கையா அப்படின்றது கிடையாது, ரைட்டா? இது தவிர நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை கொஸ்டின் பண்ணுறது தான் நம்மளோட இது. அதுதான் ஒரு இது சொல்லுவா. எப்படின்னா, குரு அப்படின்றவர் யார் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது, அந்த கொஸ்டின்ஸை வராமல் என்னைக்கு நிறுத்துகிறாரோ அவர் தான் குரு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நின்று போயிடும். நம்ம மனசுக்குள்ளே வர கொஸ்டின்ஸ் வந்து நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி என்னைக்கு நம்மளுக்கு வரலையோ அந்த வராத நிலையை பண்ணுறவர் தான் குரு. ஸோ அந்த அவருக்கு நமக்கு அறிவு கொடுக்கும். டார்க்னஸா அஜ்ஞானம், குருனாக்க அதை நீக்கக்கூடியவர். ஆமாம், குருங்கிறதுக்கு அதுதான். ஆமாம், நீக்கக்கூடியவர் தான் குரு. ஆமாம். அதனால் நம்ம பாரத தேசத்துக்கே உண்டான ஒரு பெருமை அப்படின்னா அந்த குருன்ற ஒரு தத்துவம் தான். ஏன்னா இந்த குருன்ற தத்துவம் வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மற்ற உலகத்தில் அதோட அர்த்தம் வந்து டீச்சர், ப்ரொஃபஸர் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் குருன்ற சப்தம் கிடையாது.
குருன்ற சப்தம் நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் அது வந்து வசதியாக இருக்குது. அந்த குரு ஆனால் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறா. குருன்றது இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டாகவே ஆயிடுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்லேயே இப்போ குருன்றதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரைட்டா, குருன்ற சப்தம். பட் அது சந்தோஷம்தான், அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்கா போல இருக்கு. ஆமாம். ஸோ அந்த குரு தான் இப்போ அந்த குருவோட இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த குருவில் வர்றவர் தான் ஆதிசங்கரர். நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு இருக்கிறவர் ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா குரு இருக்கா. ஸோ இது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த குருன்ற ஒரு தத்துவத்தையே மறந்து போயிட்டோம். நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருக்கா. இப்போ இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஸ்ருங்கேரி தான் வந்து எங்களோட குரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கு காஞ்சி மடம் குருவாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குரு வேறு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு குருவை பிடிச்சிக்கணும். ரைட்டா, ஆமாம். அந்த குருவை வந்து நம்ம பிடிச்சிக்கிறது நம்மளோட கடமை. அந்த பரம்பரையில் இருந்த குரு இப்போ வந்து அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குருவை ஃபாலோ பண்ணியிருப்பா. நம்ம பத்திரிகைலாம் கூட, கல்யாண பத்திரிகை ஆகட்டும் சரி, பூனல் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அந்த வாக்கியம் இருக்கும், இந்த குருவோட ஆசீர்வாதத்தினால்தான் நடக்கிறதுன்ட்டு. அது குரு எங்கேயோ இருக்கா அதெல்லாம் கிடையாது. ஆனாலுமே நான் வந்து அந்த வாக்கியம் போட்டு தான் நான் அந்த பத்திரிகை பேர் போடுவான். அந்த காலத்துல எப்படின்னா குலகுருவையும் குல தெய்வத்தையும் நிந்த பண்ணக்கூடாதுன்றது. ஆமா, கரெக்ட். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டுடுவா. இப்போ நம்ம போகிறோமோ இல்லையோ, நேரில் போகிறோமோ இல்லையோ, நம்ம ஸ்ருங்கேரி அப்படின்னு அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவா பத்திரிகையை. இல்லை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சி விட்டுடுவா. ஸோ அவளுக்கு அந்த குரு வந்து அந்த குருவோட ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம். பகவானே என்ன சொல்கிறாருன்னா, பாரு என்கிட்ட வராத, ரைட்டா, நீ முதல்ல குருவை பிடி, குரு வழியாக தான் என்கிட்ட வரணும். அதுதான் நம்மளோட ராமாயணத்துலேயுமே சுந்தரகாண்டம் ஏன் வசதி அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து அந்த குரு ரோல் ப்ளே பண்ணுறார். சீதாதேவிக்கு ஆஞ்சநேயர் வந்து ஒரு குருவாக இருக்கார். இந்த குரு தத்துவத்தில் தான் ஆஞ்சநேயர் அங்கே போய் வந்து பகவானை வந்து சேர்த்து வைக்கிறார். எப்படின்னா சீதாதேவி வந்து ஜீவாத்மா, இங்கே ராமர் வந்து பரமாத்மா. இந்த ரெண்டு ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்த்து வைக்கிறது தான் ஆமாம் அந்த குருவோட தத்துவம். ரைட்டா, ஆஞ்சநேயர். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இந்த குருவோட ஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ரைட்டா, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம். இப்போ இந்த ஆதிசங்கரோட இது பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ ஆதிசங்கரோட பீரியட் வந்து 600 AD, 600 500 அது மாதிரி ஒரு மிக்சட் ஏடியில் இருக்குது. ஆதிசங்கரருக்கு முன்னாடியே வந்து புத்தர், அப்புறம் மகாவீரர், ஜெயினர் அவெல்லாம் வந்து வந்துட்டான். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா ஆதிசங்கரர் ஏன் வரணும், ஆதிசங்கரோட அவதாரம் வந்து ஏன் முக்கியம். பகவான் வந்து கீதையில் சொன்ன மாதிரி யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். நானே யாருமே கூப்பிடவே வேண்டாம். ரைட்டா, ஏதோ ஒரு தர்மத்துக்கு கிளானி நடந்ததுன்னா நானே இறங்கி வருவேன் அப்படின்றது தான் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ என்ன கிளானி நடந்தது? ஆமாம், பரமேஸ்வரன். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த புத்தரோட அவதாரம், மகாவீரரோட அவதாரம் வந்து எப்படி நடந்ததுன்னா, அந்த பீரியடில் நிறைய ராஜாக்கள் வந்து அட்டூழியம் பண்ணியிருந்தா, நிறைய ராஜாக்கள் வந்து ஒரு போகத்தில் இருந்தா, ரொம்ப போகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தா. வைதீகமான வாழ்க்கை வாழாமல் ஒரு போகமாக வாழ்ந்து சண்டை, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் அடிதடி, அப்படி தான் ஒரு இதாக இருந்தது ஒரு பீரியடு. அந்த பீரியடுக்கு அந்த அவளெல்லாம் அதெல்லாம் அடிக்கணுன்றதுக்காக தான் புத்தரோட அவதாரமே. இப்போது நம்மளோட தசாவதாரத்திலே பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் இருக்கும். ஜெயதேவர் எழுதின அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சரீர அப்படின்னு தான் இருக்கும். அந்த புத்தரோட அவதாரம் எதுக்குன்னா, இந்த போக வாழ்க்கையை அழிக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது வந்து தப்பு, வைராக்கியத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் புத்தரோட அவதாரம். ஆனால் அந்த புத்தர் அவதாரத்தை என்ன ஆகிடுதுன்னா தப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னென்னா புத்தர் வந்தது அந்த போகத்தை அழிக்கிறதுக்கு தான், ஆனால் வைதீகத்தை அழிக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் புத்தர் போனதுக்கப்புறம் அந்த புத்திஸ்ட் அவள்லாம் இருக்கா இல்லையா,
அவள் என்ன பண்ணிட்டா மொத்தமாகவே எல்லாத்தையுமே வைதிகத்தையே ஒதுக்கி வச்சுட்டான். ராங்கா இன்டரப்ட் பண்ணிவிட்டு அந்த யாருக்குமே வைதிகமே தேவையில்லை, வைதிகத்தை ஃபாலோ பண்ண தேவையில்லை. இப்போ புத்திஸ்டோட ஒரு தத்துவம் என்ன தெரியுமா இருக்கும், கர்மாவே தேவையில்லைன்னு இருக்கும். நம்மளுக்கு கர்மா வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்போ கார்த்தால நான் எழுந்து ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இருக்கிற பாபு வேற. அந்த பாபு வந்து அந்தந்த வேலையை பண்ணும்போது பாபு ஸ்டார்ட் ஆகிடுவான், வேலையை பண்ணிவிடுவான், வேலை முடித்தோடனே பாபு போயிடுவான், திருப்பி இன்னொரு பாபு. ஸோ அவளுக்கு என்னென்னா கர்மா வந்து புதுசாக பிறந்துட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ கர்மா வந்து ஒட்டவே ஒட்டாது. அதனால் அந்த கர்மாவை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஒரு வேலை பண்ணும்போது தான் அந்த கர்மா வரும், வேலை பண்ணி முடித்தோடனே கர்மா போயிடும் அப்படின்றது அவளோட ராங் இன்டர்பிரிட்டேஷனாக இருந்தது. அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வைதீகத்தையே டோட்டலாக வேதமே அழிகிற மாதிரி ஆயிடுச்சு. வேதம் சுத்தமாகவே ஆமாம். ஆமாம். ஸோ அந்த வேதம் சுத்தமாக அழிஞ்சு ரொம்ப ஒரு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவுமே அந்த புத்திஸ்ட் நம்ம சோழர்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் எல்லாமே வந்து புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். நிறையா புத்திஸ்ட் இதில் போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜெயினிசம் சமண படுகைகள் நிறைய வந்து தஞ்சாவூர் சைடுல எல்லாம் இருக்கும். தஞ்சாவூர் சைடுல எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கு அது மாதிரி. ரொம்ப ப்ரிவைல் பண்ணிட்டு இருந்தது. ஆமாம். அப்போது இது வந்து ஒரு தப்பான, ஏன்னா கர்மாவே இல்லை யாருக்குமே வந்து எல்லாரும் ரொம்ப இப்போ 2 வார்த்தை இருக்குது புத்திஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான சப்தம் எதுன்னா சூன்யம். சூன்யம்னு யூஸ் பண்ணுவாள். ரைட்டா? சூன்யம்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளோட இதில் வைதிக மதத்தில் சூன்யமே கிடையாது, பூர்ணம். இப்போ ஒரு 0 இருக்குது, இந்த 0வை சூன்யம்னு சொல்லலாம், அதே 0வை பூர்ணம்னு சொல்லலாம். பூர்ணம்னா ஃபுல் உங்களுக்கு எண்டு. ஆமாம். ஸோ அவள் சொன்னது சூன்யம், முழுக்க சூன்யம், எதுவுமே கிடையாது, நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் தேவையில்லை, எல்லாம் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இரு, நெகட்டிவாக தான் இருந்தது இல்லையா? இந்த பீரியடை போகணுன்றதுக்கு தான் எல்லாருமே பகவான்கிட்ட வேண்டிக்கிறான். ரைட்டா? பகவான்கிட்ட வேண்டிக்கும் போது பகவான், அதாவது பரமசிவனோட ஒரு முக்கியமான ஒரு தோற்றம் வந்து தட்சிணாமூர்த்தி தோற்றம். தட்சிணாமூர்த்தி வந்து நாலேஜு, மௌன குருன்னு பேர். தட்சிணாமூர்த்தி வந்து மௌன குரு. அவர் வந்து மௌனத்திலேயே உபதேசம் பண்ணார் தட்சிணாமூர்த்தி. அவருக்கு 4 சிஷ்யர்கள். ரைட்டா? சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்கள். ஆமாம், அது மாதிரி 4 பேர் இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து உட்காந்துருப்பார், கீழே வந்து 4 பேர் உட்காந்துருப்பா இல்லையா? இந்த சுகர் கிடையாது. ஆமாம், அதில் சுகர் வராது. ஆமாம். இந்த தட்சிணாமூர்த்தி வந்து மௌனத்தினால உபதேசம் பண்ணினார். ரைட்டா? ஆனால் ஆதிசங்கரர் பேசியே உபதேசம் பண்ணார். அதாவது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு. அந்த தட்சிணாமூர்த்தியே தான் இறங்கி வரார். தட்சிணாமூர்த்தி தான் ஆதிசங்கராக வரப்போகிறார். ரைட்டா? ஆதிசங்கராக அவதாரம் எடுக்க போகிறார். தட்சிணாமூர்த்தி முழுக்க பேசாமல் உபதேசம் பண்ணார். ஆதிசங்கரர் முழுக்க பேசிகிட்டே இருக்க போகிறார். ஃபுல்லாக டீச்சிங்ஸ் தான் ஆதிசங்கரோடது. அந்த ஆதிசங்கரோட 4 தட்சிணாமூர்த்தியோட 4 சிஷ்யர்கள் தான் ஆதிசங்கரோட 4 சிஷ்யர்களாக வர இங்கே. அது பின்னாடி நம்ம பார்ப்போம் யாருன்ட்டு. ஆதிசங்கரர் வர டைம்ல பார்த்தீங்கன்னா துவைத்தம் தானே தழைச்சிருந்தது. அந்த துவைத்தம் பிரின்சிபலே வேற மாதிரி இருந்தது. அதனால தான் இவர் அத்வைத்தம் இது பண்றாரு. ஆமாம், அது பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ ஆதிசங்கரர் இந்த பூமியில் வர்றதுக்கு முதல் காரணமே இந்த வைதிக மதத்தை திருப்பி தழைச்சோங்கிறது தான். ஏன்னா அந்த வைதிக மதம் வந்து முழுக்க அழியிற ஸ்டேஜில் இருந்தது. புத்தரும் இவாளும் வந்து ரொம்ப இதாக இருந்தா. அவள் கூட அவள் சண்டை போடல, ஆதிசங்கரர் வந்து சண்டை போடல, ஆனால் வாதத்திலேயே ஜெயிச்சார், பேசியே. ஆமாம். ஸோ வாதத்திலேயே ஜெயிச்சு ஒவ்வொரு மதத்தையாக அழிக்க. அது ஆதிசங்கரர் பிறந்த டைமில் 70
அவைதீக மதங்கள், அவைதீக மதம்னா வைதீகம் சார்ந்து இல்லாத 70 மதங்கள் இருந்தது. ஆமாம், அந்த 70 மதங்கள் வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஒன்று நரபலி கொடுக்குற மதம், ஒன்று வந்து சும்மா ட்ரிங்க்ஸு குடிச்சுட்டு இருக்கிற மதம். அது மாதிரி ஒவ்வொரு மதமும் அவளுக்கு என்ன தோன்றதோ அதை இது பண்ணிட்டு இருந்தான். அர்த்தம் இல்லாமல் இருந்தது இல்லையா? ஸோ இதை வந்து போக்கணும். ஏன்னா அவரோட அவதாரமே எதுக்குன்னா மக்கள் வந்து திருப்பி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான். அது சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான சொரூபமே. வேதத்திலேயே உபனிஷத் ஆமாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆதிசங்கரர் சிவன் பரமசிவன் தான் வந்து ஆதிசங்கராக வந்து அவதாரம் பண்ண போகிறார். ஓகே, இதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இப்போ ஒரு பகவான் வந்து இப்போ ராமர் வந்து அவதாரம் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவர் வந்து தசரதரை தேர்ந்தெடுக்கிறார். அது இந்த பக்கம் தசரதரும் எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு வேண்டிக்கிறார். ராமர் தசரதரை தேர்ந்தெடுக்கிறார். நான் வந்து தசரதருக்கு பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிருஷ்ணரும் பிறக்கும் போது நான் வந்து வசுதேவருக்கும் இதுக்கும் பிறப்பேன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஆதிசங்கரர், அது தட்சிணாமூர்த்தி, நான் வந்து இவாளுக்கு பிள்ளையாக பிறப்பேன், சிவகுரு, ஆமாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறார். இப்போ வந்து நம்ம கீழே வந்துடலாம் ரைட்டா? இப்போ கீழே வந்து என்னென்னா கேரளாவில் ஆரியாம்பா சிவகுரு ரைட்டா? இவா வந்து நம்பூதிரி, ஒரு கேரளாவில் இருக்கிற நம்பூதிரின்றதுக்கு அர்த்தமே ஆமாம் நம்பி ஆதரி, பியூர் பிராமணா. ஆமாம், அதுக்கு ஆக்சுவலாக அர்த்தம் என்னென்னா நம்பி ஆதரி, அவளை நம்பி ஆதரின்னு சொல்லி நம்பூதிரின்னு ஆயிடுது ரைட்டா? நம்பி ஆதரி அப்படின்றது தான் நம்பூதிரி. ஸோ இவா ஆரியாம்பா சிவகுரு வந்து எப்படின்னா முழுக்க வைதிகம் ஃபாலோ பண்ணுற ஒரு குடும்பம். அவ்வளோ சாஸ்திரோத்தமாக இருந்து அக்னிஹோத்திரம், உபாசனம் எல்லாமே முழுக்க என்ன இதுவோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். இது வந்து சிவகுரு மட்டும்தான். அப்புறம் சிவகுருவுக்கு வந்து ஆரியாம்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. கல்யாணம் பண்ணி வச்சு ஆரியாம்பாலும் அதுக்கு ஈக்குவலாக அவளும் வந்து பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கா, எல்லாமே இருக்கா. இவா வந்து பகவான்கிட்ட வேண்டிக்கிறான் ரைட்டா? எந்த பகவான்கிட்ட வேண்டிக்கிறான்னா திரிஷூர். இப்போ வந்து திரிஷூர்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் திரிஷீரபுரம்னு பேர். அதுக்கு பேர் திரிஷீரபுரம்னு பேர், இல்லைன்னா திருசிவபேரூர்னு பேர். திருசிவபேரூர் இல்லைன்னா திரிஷீரபுரம். அது வந்து இப்போ மாறி நம்மளுக்கு திரிஷூர் அப்படின்னு ஆயிடுது. ஸோ இந்த திரிஷூரில் இருக்கிற பகவான்கிட்ட வேண்டிக்கிறார் ரெண்டு பேருமே. அப்புறம் ஒரு அசரீரி வந்து கேட்குறது ரைட்டா? அது மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்ட்டு, கவலைப்படாதீங்கன்னு தான் வருது ரைட்டா? அப்போ வந்து பெருசாக பதில் கிடைக்கல, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வருது. திருப்பி ஆற்றுக்கு வந்துடுறா. ஆற்றுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரோட கனவுலேயுமே வந்து சிவன் வரார். சிவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், நானே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறார். பதில் கிடச்ச அந்த கனவு கிடச்ச உடனே எப்பயுமே சொல்லுவாள், ஒரு நல்ல கனவு வந்ததுன்னா அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அது அவதாரம் பண்றாங்க. ஆமா, அவளுக்கு வந்து எல்லா மனுஷாளுக்கு பிறக்கிற மாதிரி அப்படி பிறக்கல. அவ யோனிலாம் இதுவே சம்பந்தமே கிடையாது. ஆமா, அவ கர்வம் தரிக்கிறா அப்படி. ஆமா, அது மாதிரி வந்து ரெண்டு பேருக்குமே அந்த பதில் கிடைக்கிறது கனவுல. அதே மாதிரி மாமி சொன்ன மாதிரி பகவான் வந்து அவதாரம் பண்ணுறாரு இல்லையா? குழந்தை பிறக்கிற டைம், அதாவது கரெக்டாக குழந்தை பிறக்க போகிற ஆதிசங்கரர் பிறக்கிற டைமு, சிவகுரு வந்து தினமே வந்து சிவ பூஜை பண்ணுறவர் ரைட்டா? அந்த சிவ பூஜையில் வந்து ருத்ரம் தான், ஸ்ரீருத்ரம் தான் பிரதானமான ஒரு இது. ஸ்ரீருத்ரம், இந்த ஸ்ரீருத்ரம்னு நான் இன்னொரு நாளைக்கு இந்த ஸ்ரீருத்ரம் முழுக்க சொல்கிறேன். ரொம்ப வசதியான இது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்ரீருத்ரம் பார்த்தீங்கன்னா. ஸ்ரீருத்ரத்தில் வந்து பகவான் வந்து ஃபுல்லாக ப்ரைஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து ப்ரைஸ் தான் வரும். சிவனை முதல் ப்ரைஸ் என்ன சொல்லுங்க? சிவனோட முதல் ப்ரைஸ், சிவனை வந்து நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும். சிவனை வந்து ப்ரைஸ் பண்ணோன்னா அவர் வந்து
சில்லுன்னு ஆகிடுறார், கூல் ஆகிடுறார், ரைட்டா? அப்படி சிவனை முதல்ல ப்ரைஸ் பண்ணுற லைன் என்ன தெரியுமா? நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இஷவே நமக. மன்யுன்னா கோபம், சரியா? சிவனே உன் கோபத்துக்கு நமஸ்காரம், ரைட்டா? ஸோ அதுலேயே அவர் வந்து அட்டாக் ஆகிடுறாரு. அப்பா என் கோபத்துக்கே நமஸ்காரம் பண்ணுறியா அப்படின்ட்டு அவருக்கு வந்து சந்தோஷம் ஆகிடுறது, ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஸோ சிவன் அப்படியே வரிசையாக வரும் ருத்ரத்தில். இந்த ருத்ர ஆசுதோஷி, ஆமாம். ஸோ சிவன் பட்டுடுவார், ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அதனால தான் ருத்ரம் சமக்கம் ரெண்டுமே சொல்லணும், ரைட்டா? ருத்ரம் வந்து முழுக்க முழுக்க சிவனை ஐஸ் வைக்கிறது, நீ இப்படி நீ அப்படி அப்படின்னு ஃபுல்லாக 11 அணுவாகமும் பார்த்தீங்கன்னா சிவனை ப்ரைஸ் பண்ணுறது தான். ப்ரைஸ் பண்ண உடனே சிவன் வந்து கண்பாடி வந்துடுறார். இப்போது உங்கள்கிட்ட திடீர்னு உங்கள் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் வராது, வாயிலேருந்து ஒன்றுமே வராது. அப்போது சிவன் கிட்ட நீ இந்த லிஸ்ட்டு கேளுன்னு வேதம் சொல்கிறது. அதாவது பகவான் கிட்ட யூஸ்வலாக கேட்கக்கூடாது, ஆனால் சிவன் கிட்ட மட்டும் கேட்கலாமா. சிவன் ஏன்னா ஆசுதோஷி, சிவன்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு கேளு அப்படின்றதே தான் சமக்கம். சமக்கம்னு ஏன் பேர் இருந்ததுன்னா சமே 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 சமேன்னு சொல்லிகிட்டே இருப்போம், அதனால் அதுக்கு பேர் சமக்கம்னு பேர். நான் ஒரு நாளைக்கு சமக்கமும் எடுக்கிறேன். சமக்கமில் நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்லேருந்து எல்லாம் இருக்குது, அத்தனையும் இருக்குது அதில். ஸோ சமக்கம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. நீங்கள் இந்த ருத்ர ஏகாதசி ஹோமம்லாம் போனீங்கன்னா அந்த ருத்ர ஏகாதசி முடியும் போது ஒரு ஹோமம் பண்ணுவாள். அந்த ஹோமத்துக்கு பேர் வசோதார ஹோமம்னு பேர். வசோதார ஹோமம்னா வாத்தியார் வந்து எழுந்து நின்றுடுவார், ஒரு பெரிய வசோதாரா இருக்கும், பெருசாக இருக்கும், கரண்டி இருக்கும். அந்த கரண்டியில் வந்து ஒரு சைடில் நெய் விட்டுட்டே இருப்பா, அந்த சைடில் நெய் விழுந்துட்டே இருக்கும். வசோதாரானா வசோன்னா நெய், ஓகே. தாரைன்னா என்ன அர்த்தம்னா கேப்பே இல்லாமல் கொட்டுறதுக்கு தான் தாரைன்னு பேர். இப்போது நீங்கள் தண்ணியை கொட்டினீங்கன்னா தண்ணி விழும்போது கேப் விட்டு தான் விழும். ஆனால் ஒரு எண்ணெய் விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நேர்லேருந்து கீழே வரைக்கும் கேப்பே இல்லாமல் கண்டினியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தாரைன்னு பேர். ஏன் தாரைனா சிவன் வந்து உங்கள் முன்னாடி வந்துட்டார், ரைட்டா? அப்போது நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா சமக்கம் வந்து படிக்க ஆரம்பித்தாலே வாத்தியார்கள் எல்லாம் நிறுத்த மாட்டோம், அப்படியே கட 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 கடன்னு ஓடிண்டே இருப்பா சமக்கத்தில். ஏன்னா நிறுத்திட்டாருன்னா சிவன் போயிடுவார்னு பயம் எல்லாருக்கும். அதனால் அந்த தாரையாக விழுந்துட்டே இருக்கும், விழ 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 சமக்கம் சொல்லிகிட்டே இருப்பா உங்களுக்கு. ஸோ சிவன் வந்து கொடுத்துட்டே இருக்கார் டக்கு 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 டக்குன்னு, சரியா? அப்போது இந்த சிவகுரு வந்து சிவ பூஜை பண்ணுறாரு. பண்ணும்போது இந்த குழந்தை பிறக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. கரெக்டாக வந்து ருத்ரத்தில் வந்து ஒரு 5வது அணுவாகம் ஒன்று இருக்குது, நம சோமாயச்ச ருத்ராயச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகம் வந்து ஏன் வசதி அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ருத்ரம் பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் வரும்போது மட்டும் எல்லோரும் தலைக்கு மேலே கை வச்சுட்டுருவா. ஏன் அப்படின்னா மொத்த எஜுர்வேதத்துலேயுமே எஜுர்வேதம் இருக்குது. அந்த எஜுர்வேதத்துக்கு சென்டர் வந்து ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தோட சென்டர் வந்து இந்த 5வது அணுவாகும். ஸோ அது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் மாதிரி மொத்த எஜுர்வேதத்துக்கும் அதுதான் சென்டர். அந்த சென்டர்லேயுமே நம சிவாய அப்படின்ற ஒரு இடத்துல வருது, நம சங்கராயச்ச அப்படின்னு ஒரு இடத்துல வருது. இந்த 2 வார்த்தையும் எஜுர்வேதத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எந்த இடத்துலையுமே இந்த பஞ்சாட்சர மந்திரமும் பார்க்க முடியாது, இந்த நம சங்கராயச்ச அப்படின்ற வார்த்தையும் பார்க்க முடியாது. இந்த வார்த்தை அவர் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். நம சங்கராயச்ச அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலை பண்ணுற அந்த வந்து கர்ப்பம் இது பிரசவம் ஆனவுடனே உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. ரெண்டும் சேர்ந்தவுடனே சங்கரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். ஸோ அந்த நம சங்கராயச்ச அப்படின்னு வந்த உடனே சங்கரனும் பிறந்துட்டார். அவர் பேர் வந்து அப்படி தான் முடிவாச்சு, சங்கரன் பேர். இந்த சங்கரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சங்கரன்றது அதுக்கு முன்னாடி இருக்குது, பரமசிவனுக்கு சங்கரன் பேர் இல்லையா.
சங்கர மங்களத்தை கொடுத்துருவார். ஷம் கரோதி இது சங்கரஹ. ஷம்னா மங்களம், மங்களத்தை தருபவர் சங்கரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் சங்கரன் பேர் வச்சுட்டார். இதே ருத்ரத்தில் ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ருத்ரத்தில் வந்து சிவனை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ப்ரைஸ் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல வந்து விப்த கேஷாயச்ச அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. விப்த கேஷாயச்ச அப்படின்னா மொட்டை அடிச்சுன்னு இருக்காருன்னு அர்த்தம். சிவன் எப்படி மொட்டை அடிச்சுன்னு இருக்கார் அப்படின்னா யாருக்குமே புரியாது. ஏன்னா சிவன் ஜடாமுடி இருக்கிறவர் தான் சிவன். ஆனால் ருத்ரத்தில் என்ன இருக்குன்னா நீ மொட்டை அடிச்சுன்னு இருக்க அப்படின்னு வருது. அதோட அர்த்தம் எதுன்னா இந்த ஆதிசங்கரர் தான். சரியா? சிவனை வந்து நீ மொட்டை அடிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கள் ருத்ரத்திலேயே. ஆனால் பின்னாடி அதுக்கு உண்டான அவதாரத்தை ஆதிசங்கரர் எடுக்கிறார். ஏன்னா அவர் சன்னியாசி மொட்டை அடிச்சுன்னு தான் ஆகணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஆதிசங்கரர் வந்து அவதாரம் பண்ணியாச்சு. பண்ணி அவருக்கு வந்து எதுலன்னா காலடி, நீங்கள் எல்லாம் போயிருப்பீள். காலடின்ற க்ஷேத்திரம் இன்னுமே வந்து காலடியில் வந்து ஆதிசங்கரோட வீடு இருக்குது, இன்னும் இருக்குது. அந்த அக்ரஹாரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அக்ரஹாரம் சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஆதிசங்கரர் வந்து இருக்கார். ஆனால் அவர் சின்ன வயசுலேயே வந்து அவள் அப்பாவை இழந்துடுறாரு. ஆனால் அவள் அப்பா வந்து உபநயனம் பண்ணி வச்சுடுறார். பண்ணி வச்சதுக்கப்புறம் அவள் அப்பாவை இழந்துடுறாரு. அவள் அம்மா ஆரியம்பா தான் வந்து அவன் குழந்தைய வளர்க்குறான். ஸோ 5 வயசில் உபநயனம் ஆச்சு. 5 வயசுலேருந்தே வந்து அவர் வந்து வேதம் எல்லாமே கற்றுட்டுருக்கார். அவ்வளோ இதாக கற்றுட்டுருக்கார். ஆனால் அவரோட அவதாரத்தை வந்து வெளியில் காமிச்சிக்கல. நான் எதுக்கு வந்திருக்கேன்ற அந்த அவதாரத்தை வெளியில் காமிச்சிக்காமல் அவர் பாட்டு ஜாலியாக சின்ன குழந்தைகள் மாதிரியே வளர்ந்துட்டு வர்றார். அவர் வந்து பிராமண இதனால அவள் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். இப்போ வந்து பிரம்மச்சாரியாக இருந்தாலுமே அவள் வந்து வசதியான குடும்பம் தான். ஆதிசங்கரோட குடும்பம் வந்து வசதியான குடும்பம் தான். ஆனாலுமே பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். கேட்கணும். ஆமாம். அப்படி ஒரு பிரம்மச்சாரி பிக்ஷை எடுக்கிற போது போன ஒரு இதுதான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இன்னுமே வந்து அந்த கனகதாரா இல்லம்னு இருக்கு அந்த காலடிக்கு பக்கத்துல. கரெக்ட், நான் போய் பார்த்திருக்கேன். அவ ஒரு மாமா இருக்கா, பட் அவ ரொம்ப அலோவ் பண்றதுல வெளி ஆளுகள் ஜாஸ்தி. ஆமா, அது பக்கத்திலே கோவிலும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அந்த கனகதாரா நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் எப்படி நடந்ததுன்ட்டு. அந்த பிக்ஷை எடுத்துன்னு வரும்போது அவகிட்ட எதுவுமே இல்லை, ஒரு நெல்லிக்காய் மட்டும் கொடுத்தாரு. அந்த தங்க நெல்லிக்காய் வந்ததுன்ட்டு இல்லையா? ஆமாம். ஸோ அந்த கனகதாராவோட அர்த்தமே வந்து நம்ம படித்தா கனகதாரா படித்தா தங்க நெல்லிக்காய் வரும்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து எதுவுமே இல்லாமலுமே. ஆமாம், பணத்துக்கு குறைச்சலே இருக்காதும்பா. அப்புறம் அதுல இவர் சொன்னார், அனந்தராம் தீட்சிதோ யாரோ சொன்னா, அந்த அம்மாக்கு ஏழையா இருக்கணும் தான் தலையில எழுதியிருக்கு. அந்த தலையத்தை ஆதிசங்கரர் மாத்திடுறார். வந்து சங்கரர் வந்து இவாள்கிட்ட கேட்டோன்னா அவருக்கு பிக்ஷை போட்டதும் அவளுக்கு அப்படியே கணக்க தாராவா மழை கொட்டி அவ நல்ல பணக்காரால் ஆயிடுறான். ஆமாம். அதில் என்ன முக்கியம்னா அந்த அம்மா வந்து நான் ஏழை அப்படின்னு தெரிஞ்சும் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணுமேனு வாசலுக்கும் கொல்லைக்கும் சுற்றிகிட்டே இருக்கா. அப்படி சுற்றி ஏதோ ஒரு நெல்லிக்காய் கிடச்சி அந்த சந்தோஷப்படுறா. அப்போது தான் கிட்ட வறுமையிலே இருந்தாலும் ஒரு தான தர்மம் பண்ணினா பகவான் வந்து அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு வந்து கருணை மழை பொழிவா அப்படின்றது தான் அதோட அர்த்தம், கனகதாராவோட அர்த்தம். ஸோ அப்படி வந்து அந்த கனகதாரா அந்த இது ஈவெண்ட் நடந்தது இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு யதிகள், ஒரு குரூப் ஆஃப் சன்னியாசிகள் வந்து நார்த்துலேருந்து திருவேண்டரம் வழியாக கன்னியாகுமரி போகிறதுக்காக காலடி வழியாக அந்த யதிகள் வந்து காலடியில் தங்கியிருக்கா. ஆரியாம்பாளும் வந்து அந்த யதிகளுக்கு வந்து உபச்சாரம்லாம் பண்ணுறா. அப்படி பண்ணும்போது அந்த யதிகளோட கண்ணில் வந்து ஆதிசங்கரர் வந்து தென்படுறார். அப்போ இந்த எதிகளுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுறது. ஆதிசங்கரர் பார்த்து இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக ஒரு அவதார புருஷன்தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிடுறது.
அந்த அந்த குழந்தைக்கு வந்து உபதேசம் பண்ணுறா. நீ வந்து நீ நீ வந்து உன்னோட முன்னுரையான இந்த ஜென்மம் வந்து வேற ஒரு இதுக்கு அப்படின்னு அந்த உபதேசம் பண்ணுறா. ஸோ அந்த ஆதிசங்கரருக்கு அப்போ புரியறது, நான் வந்து இந்த ஜென்மம் எடுத்தது வந்து சும்மா இப்படி ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறது கிடையாது, என்னோடய அர்த்தமே வேறு அப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த எதிகள் வந்து போகிறது தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஆதிசங்கரோட இதுலேயே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியறது சன்னியாசிகளா. எது மாமி? எதிகள்னா சன்னியாசிகள். ஆமாம், அது சன்னியாசின்ற வார்த்தை வந்து இதில் கிடையாது, நம்மளோட சனாதனத்தில் கிடையாது. எதிகள்னு தான் இருக்குது. நம்ம தமிழில் சன்னியாசின்னு மாற்றிட்டோம். எதி தர்மம் தான் இருக்குது, எதிகளோட தர்மம் அப்படின்னு தான் இருக்குது நம்மளோடதில். அந்த எதிகள் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் ஆமாம் அவருக்கு வந்து சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கிறது இல்லையா. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறது என்னென்னா, ஆரியம்பாளுக்கு வந்து வயசாகிறது, உடம்பு முடியாமல் போகிறது, உடம்பு முடியாமல் போகும்போது ஆரியம்பாள் வந்து போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற நதிக்கு பேர் பூர்ணா நதின்னு பேர். இப்போ வந்து பெரியார்னு பேர். இப்போ அதுக்கு பேர் பெரியார். ஆனால் அந்த பெரியார்னா இந்த பெரியார் கிடையாது, பெரிய ஆறு அதுதான் பெரியார். பூர்ணா நதின்னு பேர் அதுக்கு பேர். அந்த பூர்ணா நதியை வந்து என்ன பண்ணுறாரு, அம்மாக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லி வளைச்சி விடுறார். இன்னுமே நீங்கள் பார்த்தெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தெல்லாம் தெரியாது, நீங்கள் அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கணும். பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணா நதி நேராக போகணும், ஆனால் நேராக போகாமல் இப்படி திரும்பி இப்படி போகும். ஆமாம். ஸோ அது வந்து அவள் அம்மாக்காக அந்த மாதிரி வளைச்சி இது பண்ணுறார். ஆமாம், அப்படி வளைச்சி வரணும். ஸோ அப்புறம் அவன் அம்மா சந்தோஷப்பட்டுறா. ஆனால் அந்த வளைச்சதில் என்ன ஆச்சுன்னா, அந்த நதியில் அந்த பக்கம் காட்டில் இருந்த நிறைய ஜீவராசிகள் எல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். ஆமாம். ஸோ அப்படி வந்தது தான் அந்த முதலை பிடிக்கிற அந்த ஈவெண்ட்டு. ஆதிசங்கரர் வந்து குளிக்க போகும்போது முதல்ல பிடிக்கிறது அது வந்து அவராக ஏற்படுத்தின ஒரு ட்ராமாவும் தான். அது முதல்ல பிடிச்சது. ஆனால் அவர் வந்து அவன் அம்மா கிட்ட நான் சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்றத சொல்லணும். எப்படி சொன்னால் வருத்தப்படுவா. அப்போ இந்த முதலை பிடிக்கிறது இதை யூஸ் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி முதல்ல பிடிச்சிட்டு விடமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னோடனே அவன் அம்மா ஊருக்காரெல்லாம் கூப்பிட்றா. ஆனால் அவன் யாரும் வரமாட்டேங்கிறா. அப்போது ஆதிசங்கரர் வந்து சொல்கிறார், அம்மா இந்த முதல்ல வந்து நான் ஒரு வேளை சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இந்த முதல்ல விட்டுடுமோ அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா நீ இதை கார்த்தாலே சொல்ல வேண்டியதானே, இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு அவன் அம்மா சொல்கிறா. இல்லைம்மா, நான் அந்த மந்திரம் சொல்லிட்டேன்னா சன்னியாசி ஆகிடுவேன். அது ஒரு மந்திரம் இருக்குது, சன்னியாசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நான் சொல்ல முடியாது, சொன்னால் நான் சன்னியாசி ஆகிடுவேன். அந்த மந்திரம் யாருமே வெளியில் சொல்ல மாட்டா. அந்த மந்திரம் சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிச்சாச்சுன்னா நீங்கள் சன்னியாசி ஆகிட்டேன்னு அர்த்தம். அதனால் நான் அந்த மந்திரம் சொன்னேன்னா நான் ஆற்றுக்கு வர முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. ஆனால் அவன் அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, சரி அட்லீஸ்ட் குழந்தை உயிரோடாவது இருக்கும் அப்படின்றதுக்காக சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்த உடனே சாரி அது என்ன சொல்வானா, பிரம்மா இருக்காரு வர்றாரு. அவளுக்கு தெரியும், அவ 2 பேருக்கும் தெரியும், பிரம்மா கிருப்படைக்கும் தெரியும், இவர்தான் சங்கராச்சாரம் தெரியும், பிரம்மா தான் தன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கான்னு. அவருக்கு இந்த லோக விவகாரத்துல இருந்து விடுபட்டு சன்னியாசியா போனோம். அவருக்கு லோகத்துக்கு நான் நல்லது பண்றதுக்காக போனோம். அதனாலே அந்த கிருப்படையில் பிடிச்சிருச்சு. அதுக்காகவே சொல்றா, நான் சன்னியாசம் வாங்கிட்டா விட்டுரும் இந்த இது. அவ அம்மா தன் புள்ள உயிரோட இருந்தா போரும், சரி நீ சன்னியாசம் வாங்கிக்கோ. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அது கரைக்கு வந்துடுறாரு. கரைக்கு வந்தோடனே அவன் அம்மா வந்து சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அம்மா என்னம்மா, நான் தான் சொன்னேன்னு சன்னியாசம் வாங்கியாச்சு, இனிமேல் நான் வீட்டுக்கு வர முடியாது. நீ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னு அவன் அம்மாவுக்கு வந்து அது அப்போ தான் உண்மையினே தோன்றுறது, அது சன்னியாசம் வாங்கிக்கிறதுன்ட்டு. இது வந்து நீங்கள் ஒரு சினிமா ஒன்று இருக்குது, இது அதுக்கு ஈக்குவல் சினிமான்னு சொல்ல முடியாது. மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் பாருங்க. தேசாடனம்னு ஒரு படம் இருக்குது. தேசாடனம் அப்படின்ட்டு இதே மாதிரி கதை தான்.
எப்படின்னா அந்த ஊரில் ஒரு சங்கராச்சாரியார் இருப்பார். அந்த சங்கராச்சாரியாருக்கு வயசாகிடும். அந்த சங்கராச்சாரியார் வந்து தேசாடனம் ஆக்சுவலாக வந்து மகாபெரிவாளோட கதை, மகாபெரிவா கதை. எப்படின்னா அந்த சங்கராச்சாரியார் வந்து எனக்கு அடுத்தது யாரையா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பையனை பார்ப்பார். அந்த பையனை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போயிடும். அந்த பையனோட தாத்தா கிட்ட வந்து சொல்லுவார், இந்த பையனை வந்து நான் வந்து அடுத்த சங்கராச்சாரியாராக மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா தான் பேரன் வந்து சங்கராச்சாரியாராக ஆக போகிறாருன்ட்டு. ஆனால் அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த தேசாடனம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். எப்படி ஒரு 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 சின்ன பையன் வந்து அந்த சந்நியாசத்துக்கு மாறுவான் அப்படின்றது அதில் அழகாக காமிச்சிருப்பான். அந்த சந்நியாச மந்திரம் சொல்லி அவன் வந்து அவன் அப்பா அம்மாவுக்கெல்லாம் தேவையான இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சன்னியாசியாக மாறிடுவான். ஸோ அது மாதிரி இந்த ஆதிசங்கரர் வந்து சன்னியாசம் வாங்கின்றாரு. அப்புறம் ஆரியாம்பாளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆரியாம்பா கிட்ட வந்து அவருக்கு சொல்கிறாரு, அம்மா நீ கவலைப்படாத, ரைட்டா? கஷ்டமாக தான் இருக்கும் அதில். ஆமாம், நீ வந்து உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்னை ஸ்மரிச்சுக்கோ, எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன், அடுத்த க்ஷணம் வந்துடுவேன், நீ கவலைப்படாத. ஆனால் நீ அழுதேன்னா நான் சன்னியாசம் வாங்கினதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நீ அழக்கூடாது, நான் சன்னியாசம் வாங்கினதுக்கப்புறம் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கின்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட யாத்திரையை ஆரம்பிக்கிறது. இந்த யாத்திரை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, இந்த எதிகள் வந்தார் இல்லையா, இந்த எதிகள் முன்னாடி வந்தார் இல்லையா, அவள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வந்து நர்மதா நதிக்கரையில் கோவிந்த பகவத் பாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கோவிந்த பகவத் பாதரை நீ வந்து போய் பாரு, அவர் தான் உன்னோட குரு அப்படின்றது சொல்கிறார், ரைட்டா? அந்த கோவிந்த பகவத் பாதா யாருன்னா நம்மளோட வியாசர்லேருந்து வர குரு, ரைட்டா? வியாசருக்கு அடுத்தது சுகபிரம்மம். அந்த சுகபிரம்மத்துக்கு அடுத்ததில் இந்த கோவிந்த பகவத் பாதா வர. கோவிந்த பகவத் பாதாளுக்கு அடுத்தது ஆதிசங்கரர். ஸோ ஆதிசங்கரர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியாசருக்கு அந்த பரம்பரையில் வர ஒரு குரு தான். ஸோ கோவிந்த பகவத் பாதா நர்மதை நதிக்கரையில் இருக்கார். நீ வந்து அவர்கிட்ட நீ அவரை குருவாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். நர்மதையை நோக்கி பயணம் போகிறார். அப்படிதான் கோவிந்த பகவத் பாதாளோட சிஷ்யர் தான் சங்கரர், ஆதிசங்கர். ஆமாம். ஸோ கோவிந்த பகவத் பாதாளை பார்க்கறதுக்காக நர்மதையை நோக்கி போயின்னு இருக்கார். நர்மதையை நோக்கி போயின்னு இருக்கும்போது கோவிந்த பகவத் பாதாளை கண்டுபிடிச்சிடார். அவர் வந்து ஒரு குகையில் வந்து இருக்கார் அவரோட சிஷ்யர்களோடு சேர்ந்து. அந்த கோவிந்த பகவத் பாதாள் பார்த்த அடுத்த க்ஷணமே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிடுறது, ஆதிசங்கரர் வந்து ஒரு அவதார புருஷன் அப்படின்னு தெரிஞ்சிடுறது. ஆனாலும் கேட்குறார், நீ யார் அப்படின்னு கேட்குறார். அப்படி நீ யாருன்னு கேட்கும் போது, இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டோம்னா நீ யார் அப்படின்னா, நான் பாபு, நான் வந்து எங்கள் அப்பா பேர் நடராஜன், நாங்கள் வந்து இந்த ஊர் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஆனால் ஆதிசங்கரர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் தேஜோ, நான் வாயு, நான் பூமிர் அப்படின்ட்டு வரிசையாக சொல்கிறார். நான் இது இல்லை, நான் வந்து ஒரு பூமி இல்லை, நான் ஆகாசம் இல்லை, நான் தண்ணி இல்லை, நான் வந்து காற்று கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு பேர் என்னென்னா நிர்வாண சதகம்னு பேர். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்படி வரும்னா, நிர்வாண சதகம் வந்து ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இது கிடையாது, நான் அது கிடையாது, நான் அது கிடையாது, நான் சுத்த ஸ்படிக சிவம் அப்படின்னு சொல்கிறார். சிவகேவலோகம் அப்படின்னு முடியும் அந்த பாட்டு. நான் வந்து சுத்தமான ஒரு சிவம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்படிகம் மாதிரி இருக்கிற சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் கேட்குறேன், இப்போது யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறேன், நீ யார் அப்படின்னு கேட்குறேன், நான் பாபுன்னு சொல்கிறேன். பாபுன்றது என் பேர். இப்போ எனக்கு பேரே வைக்கலைன்னா நான் இருக்கேன், நான்றது இருக்கேன், ரைட்டா? பேருன்றது ஜஸ்ட் ஒரு டேக் தான், கரெக்டாக? இப்போ பேரே இல்லைனாலும் நான் இருக்கேன். அப்போ நான் அப்படின்றது இந்த பேர் கிடையாது, ரைட்டா? அப்போ பேரை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, ரைட்டா? அதுதான் இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா அப்படின்றது ஒரு சுத்தமான ஒரு ஸ்படிகம். இந்த உடம்புன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கேரியர் மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே. ஆமாம். ஸோ அப்படி தான் ஆதிசங்கரர் வந்து அந்த கோவிந்த பகவத் பாதர்கிட்ட சொல்கிறார், நான் வந்து ஒரு சிவன், ஒரு சிவஸ்வரூபம்,
ரைட்டா? எல்லாருமே சிவஸ்வரூபம் தான், அத்தனை பேருமே சிவஸ்வரூபம் தான். ஸோ அப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுறது, நான் தேடின்னு இருக்கிற சிஷ்யன் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு. கோவிந்த பகவத் வந்து எல்லா விஷயங்களும் சொல்கிறார், அத்தனை உபதேசங்கள் எல்லாமே சொல்கிறார். அது வேற சொல்லுவாங்க, சிவம் இல்லைன்னா தபம். ஆமாம், சிவம் இல்லைன்னா சவம். ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த ஸ்கந்த குரு கவசம்னு இருக்குது, ஸ்கந்த சஷ்டி கவசம். ஸ்கந்த குரு கவசத்தில் ஒரு லைன் வரும், ஜீவனை சிவனாக்கிடுவாய் அப்படின்னு வரும். இந்த ஜீவன் வந்து தான் யாருன்னு புரிஞ்சிருத்துனா அது சிவன், அதுதான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம், நிர்வாண சதகம்னு. இப்போ கனகதார ஸ்தோத்திரம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அது ஆதிசங்கரர் எழுதின முதல் ஸ்லோகம், முதல்ல எழுதின ஸ்லோகம் கனகதார ஸ்தோத்திரம். எழுதினதில்லை, சொன்ன ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாண சதகம். எத்தனை வயசில்? 8 வயசில் சொல்கிறது. 8 வயசில் இந்த நிர்வாண சதகம்ன்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார், ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த இது நம்மளோட ஈஷாவோட சேனலில் இந்த நிர்வாண சதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். காத்தால அதுவும் போட்டேன்னா அது அவ்வளோ அமைதியாக. சங்கராலையும் வரும். ஆமாம், நான் பூமிர், நான் தேஜோ, நான் வாயு, நான் அப்படின்னு சிவகேவலோகம் அப்படின்னு வரும். ஆமாம், அதுவும் நிர்வாண சதகம் தசகம்னு சொல்லுவா. 10 ஸ்லோகம் இருக்குது, தசஸ்லோக்கின்னு சொல்லுவா. தசஸ்லோக்கின்னு அதுக்கு பேர். அது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் அது. ஆமாம். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் நர்மதை வந்து திடீர்னு ரொம்ப வெள்ளம் வந்துடுறது, நர்மதையில் பெரிய வெள்ளம் வந்துடுறது, அந்த ஊரே அழியிற மாதிரி ஆகிடுறது. அப்போது வந்து கோவிந்த பகவத் பாதாலும் நிஷ்டையில் போய்ட்றார், அவர் வந்து பிரம்ம நிஷ்டையில் போய்ட்றார். அதனால் அந்த ஊர்க்காராளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆதிசங்கரர் தான் நர்மதா அஷ்டகம் பாடுறார், நர்மதையை நோக்கி நர்மதா அஷ்டகம் வந்து பாடுறார். நர்மதை வந்து சாந்தமாயிடுறா. அப்போ அது அடுத்தது நர்மதா அஷ்டகம் அடுத்தது எழுதுறார், ரைட்டா? இதுக்கு அடுத்தது என்ன ஆகிடுறதுன்னா கோவிந்த பகவத் பாதால் வந்து ஜீவன் இது ஆகிடுறார், முக்தி ஆகிடுறாரு. அப்போது இது வரைக்குமே வந்து ஆதிசங்கரருக்கு வந்து சிஷ்யாள்கள் கிடையாது, அவர் தனியாக தான் இருக்கார். இங்கேருந்து காலையிலேருந்து எப்படி போகிறாருன்னா ஒரு வியாபாரிகள் ஒரு கும்பலில் சேர்ந்து போகிறார். அந்த காலத்தில் வியாபாரிகள் இருப்பா இல்லையா, மாட்டு வண்டியில் போய் அது மாதிரி அந்த வியாபாரிகளோட ஒவ்வொரு ஊராக தாண்டி காஷி நர்மதைக்கு போகிறார். நர்மதையில் குருகுலம் ஆகிடுறது. அப்புறம் கோவிந்த பகவத் பாதாலும் முக்தி ஆகிடுறார். அதுக்கப்புறம் காசியை நோக்கி போகிறார். இந்த காசின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? காசினா சொல்லல, இவர் தான் அடுத்த சிஷ்யான்னு சொல்லல பாபு. எது இல்ல, அவர் கோவிந்த பகவத் வச்ச அடுத்த சிஷ்யான்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணல. ஆமா, அப்படி சொல்லல அவரு. அது ஆதிசங்கரன். ஆமாம், அவர் கீழே சிஷ்யர் தான் கோவிந்த. ஆனால் எக்ஸாக்டாக சொன்னாரான்னு தெரியல, அது நான் பார்த்தா தான் தெரியும், அது படித்தா தெரியும். ஆமாம், பிரகாஷம். காஷின்னா என்ன அர்த்தம்னா பிரைட்டு, அது ஜொலிக்கிறதுன்னு அர்த்தம். ஜொலிக்கிறதுக்கு பேர் தான் காஷின்னு பேர். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் பிரகாஷம். பிரகாஷம் அதுலேருந்து வந்தது தான் காசு. நம்ம யூஸ் பண்ணுற காசு. ஏன்னா அந்த காலத்தில் காசு வந்து மெட்டலில் தான் இருந்தது, வெள்ளியில் இருந்தது, தங்கத்தில் இருந்து. அதனால தான் காசு. அந்த காசுலேருந்து வந்தது தான் கேஷ். ஆமாம், ஸோ காசி அப்படின்றது பிரகாஷம். இப்போது ஆதிசங்கரோட ஒரு இதில் காசின்றது எங்கேயோ ஒரு ஊர் கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறது தான் காசி, நம்ம ஆத்மாக்குள்ளேயே இருக்கிறது தான் காசி. எல்லாரோட ஆத்மாக்குள்ளேயும் காசின்ற ஒரு ஸ்வரூபம் இருக்குது அப்படின்னு சொல்வார் அவர். ஸோ காசியை நோக்கி போகிறார். காசியில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் கிடைக்கிறது எங்கன்னா மணிகர்ணிகா கட்டம். மணிகர்ணிகான்றது இன்னும் இன்றைக்குமே மணிகர்ணிகா இடம் இருக்குது.
மணிகர்ணிகா. அதில் அங்கே என்ன நடக்கும்னா எல்லாமே உங்களுக்கு முக்தியானவாளெல்லாம் வந்து தகனம் பண்ணிகிட்டே இருப்பாள், தொடர்ந்து தகனம் ஆகிட்டே இருக்கும். அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்குது. அது பார்த்த உடனே அந்த 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 பர்டிகுலர் சீனை பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அதில் வந்து அவருக்கு நிறைய உபதேசங்கள் கிடைக்கிறது அந்த மணிகர்ணிகா. அப்போ அந்த காசி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி பனாரஸ், அப்போ பனாரஸ் இல்லையா அது? ஆமாம் பனாரஸ். ஆமாம் வாரணாசின்னு பேரு. இவாழ்நாள் பனாரஸ். ஆமாம் அது எல்லாம் நடந்துன்னு தான் இருக்கு அப்போ. ஆமாம்மா காசிலாம் ரொம்ப அதுக்கு முன்னாடி அது சப்த மோக்ஷதாயிகான்னு பேர். சப்த மோக்ஷதாயிகான்னா 7 மோக்ஷஸ்தலங்கள் இந்தியாவில் இருக்குது. மோக்ஷபுரி அதில் வந்து காசி, காஞ்சி, அவந்திகான்றது இப்போ இருக்கிற உஜ்ஜைன். உஜ்ஜைன் தான் அவந்திகா. அப்புறம் துவாரகா, பூரி, இன்னும் 7 இருக்குது. அந்த 7மே மோக்ஷதாயிகா. மோக்ஷதாயிகானா நாலேஜ் சென்டர்ஸ். நாலேஜ் சென்டர்ஸ்னால் அங்கே போனால் நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், அதுதான் நாலேஜ் சென்டர்ஸ். ஸோ அப்படி ஞானம். அப்போ காஷி வந்து அவ்வளோ அந்த இதுலேயே ஆதிசங்கரோட கதையிலே எப்படி வரும்னா, அவர் காலடியில் இருந்தார், அப்புறம் வந்து கேரளாவில் இருந்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு அது மாதிரி இருக்கிற ஊர். அவருக்கே காஷியை பார்த்தா பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ ரொம்ப பிரமிப்பாக நிறைய இது இருந்திருக்கான்றோடனே அவருக்கே பிரமிப்பாக இருந்தது காஷியை பார்த்தோன்னே. ஸோ இந்த காஷியில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நடக்கிறது. சண்டாளன் அது சிவனே வந்து சண்டாளன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வரான். ரைட்டா? சண்டாளன்னா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, தீண்டத்தகாவதான்னு கிடையாது. ஒரு 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 சுத்தமே இல்லாமல் ஒரு அசுத்தமான ஒரு ஆள். அந்த சண்டாளன் வந்துட்டே இருக்கான். ஒரு சின்ன தெரு, காஷியில் இருக்கிற ஒரு சின்ன தெரு. அந்த தெருவில் போகும்போது சண்டாளன் வரான். இவர் போயின்னு இருக்க. இவர் ஆதிசங்கரர் கூட 2-3 பேர் இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, சண்டாள வழி விடு அப்படின்றான். அப்போ அந்த சண்டாளன் வந்து என்ன சொல்கிறான், இந்த உடம்பை போக சொல்கிறியா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை போக சொல்கிறியா அப்படின்னு ஒன்று அங்கே சண்டாளனுக்கு ஒரு பெரிய நமஸ்காரமே பண்ணிடுறாரு ஆதிசங்கரர். அது ஒரு பெரிய டீச்சிங் அவருக்கு. ஆதிசங்கரருக்கு வந்து அது ஒரு பெரிய டீச்சிங்காக இருந்தது. நமஸ்காரம் பண்ணி எழுந்து பார்த்தா சிவனே இருக்கார். கீழே ஒரு 4 நாய் இருக்குது. அந்த 4 நாய் எதுனா 4 வேதங்கள். அந்த டைமில் எழுதினது தான் மனிஷா பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். அதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். மனிஷா பஞ்சகம்னு பேர். மனிஷான்னு முடிஞ்சுட்டே இருக்கும். மனிஷா பஞ்சகம்ன்றது என்னென்னா, இந்த உடம்புக்கு மேலே அவ்வளோ இது வச்சுன்னு இருக்கோம். ஆனால் இந்த உடம்பு நான் கிடையாது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா தான் நான். ஸோ உடம்பை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த மனிஷா பஞ்சகம் ஃபுல்லாக. ஆமாம். ஸோ இந்த மனிஷா பஞ்சகம் வந்து அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிற ஒரு முக்கியமான இது மனிஷா பஞ்சகம். இந்த மனிஷா பஞ்சகம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அன்னபூர்ணி காஷியில் அன்னபூர்ணி இருக்கா இல்லையா, விஸ்வநாதர் இருக்கார். அன்னபூர்ணியை போய் பார்க்குறார். தினப்படி அன்னபூர்ணியை பார்த்து அன்னபூர்ணாஷ்டகம் எழுதுகிறார். ரைட்டா? அது பெரிய நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமாக தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். நித்யானந்தகரி மகாபயங்கரி அப்படின்னு வரும். இந்த அன்னபூர்ணாஷ்டகத்தில் கடைசியில் முடியும். அது எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அன்னபூர்ணி சதாபூர்ணி ஆமாம். ஸோ அன்னபூர்ணி கிட்ட வந்து நம்ம பிக்ஷை கேட்குறோம். எதுக்கு கேட்குறோன்னா, என் வயிறு ரொம்பணும்னு பிக்ஷை கேட்கல. அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி. எனக்கு பிக்ஷை எதுக்கு கொடுக்கணும்னா, என் ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் தான் பிக்ஷை வேணும் அப்படின்னு கேட்குறோமே தவிர. ஆனால் இப்போ நம்ம கேட்குறது அன்னபூர்ணிக்கு வந்து நம்ம தினப்படி சாப்பாடுக்கும் நம்ம கேட்கணும், அதுவும் முக்கியம்தான். ஆனால் ஞானம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால என்ன வரணும்னா ஞானமும் வைராக்கியமும் வரணும். இப்போ இதில் ஞானம் வந்து எது மாமி? ஆமாம்.
இதில் நம்மளுக்கு ஞானம்ன்றது தெரியும், ஞானம்ன்றது ஒரு அவேர்னஸ்ஸு நாலேஜ் அப்படின்றது. இந்த வைராக்கியம்ன்றது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் ரைட்டா, வைராக்கியம் வைராக்கியம் அப்படின்னா என்னன்னு யாரும் சொல்லுங்களேன். வைராக்கியம் பக்திக்காக வைராக்கியம். ஆமாம் ஆமாம். வைராக்கியம்ன்றது என்னென்னா விராகம், விராகத்தோட ஒரு மாற்றி சொல்கிறது தான் வைராக்கியம். விராகம் விராகம். ராகம்னா என்னென்னா, ராகம்னா பற்று. ராகம்ன்றது என்னென்னா ஒரு பற்று, எனக்கு வந்து ஒரு ஆசை, ஆசையோ பற்றோ. விராகம் அப்படின்றது என்னென்னா ஒரு பற்று இல்லாத தன்மை. எப்படின்னா எனக்கு வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ். வைராக்கியம்ன்றது என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லாத, எனக்கு லைக்கும் கிடையாது டிஸ்லைக்கும் கிடையாது. ஆமாம், அதுதான் வைராக்கியம். நியூட்ரலாக இருக்கிறது தான் வைராக்கியம். ஸோ அன்னபூர்ணிக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுது, அன்னபூர்ணாஷ்டகம் எழுதுகிறார். அது வந்து அந்த மாதிரி முடிகிறது இல்லையா. இந்த அன்னபூர்ணாஷ்டகம் முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அங்கே காஷி உங்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க வந்து வேத பண்டிதர்கள் நிறைந்த இடம் இல்லையா. அப்போது அதில் வந்து நிறைய வேத கோஷங்கள் நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு வயசான ஒருத்தர் ரைட்டா, ரொம்ப வயசான ஒருத்தர், ஒரு 80-90 வயசு இருக்கிற ஒருத்தர் சான்ஸ்கிரிட் கிராமர் படிச்சுட்டே இருக்கார் ரைட்டா. சான்ஸ்கிரிட்டில் கிராமர் படிக்கிறார். அந்த கிராமரில் ஒரு இடத்துல டுக்ரின் கரணேன்னு வந்துகிட்டே இருக்கும். டுக்ரின் கரணேன்றது கிராமரில் இருக்கிற ஒரு சிலபஸ். அதை வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கார். டுக்ரின் கரணேன்னு பண்ணிகிட்டே இருக்கார். ஆதிசங்கரருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, சான்ஸ்கிரிட்டு கிராமர் அதெல்லாம் படிக்கணும் ரைட்டு, ஆனால் 90 வயசாகுது, இந்த நேரத்தில் இவர் ஏன் கிராமர் படிச்சுன்னு உட்காண்ட்ருக்காரு அப்படின்றது எழுதினது தான் பஜகோவிந்தம். அப்போ சொன்னது தான் பஜகோவிந்தம். அதுக்கு பேர் மோகமுத்கரம்னு பேர். இந்த பஜகோவிந்தம் எப்படி இருக்குன்னா, பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரின் கரணே. அப்படின்னா வயசான காலத்தில் காலன் வந்து உன்னை கூப்பிட போகிறான். சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரின் கரணே. அதாவது காலன் வந்து உன்னை கூப்பிட்ற நேரத்தில் இந்த கிராமர் உனக்கு யூஸ் ஆகாது. நகி நகி ரக்ஷதி டுக்ரின் கரணே வந்து உன்னை காப்பாற்றாது. பஜகோவிந்தம் நீ கோவிந்தம் நாமத்தை தான் சொல்லின்னு இருக்கணும். இப்போ இந்த காலத்து, அதாவது கிராமர் படிக்கிறது வசதி தான், ஆனால் அது படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சிருக்கணும். அந்த காலத்தை விட்டுட்டு இப்போ உட்காந்து நீ டுக்ரின் கரணேன்னு படிச்சுட்டு இருக்காத. இப்போ நீ சொல்ல வேண்டியது பஜகோவிந்தம் அப்படின்னு. ஆமாம், நான் பஜகோவிந்தத்தை வந்து நம்ம தனியாக ஒரு சாப்டரே பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய சாப்டர். ஆனால் இப்போ நான் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக வருது. அந்த ஆதிசங்கரர் வந்து இந்த ஆதிசங்கரர் மீனாட்சி பஞ்சரத்னம்லாம் எழுதியிருக்காரு. ஆமாம் அது ஆமாம். இப்போ நான் வந்து இப்போ தான் நார்த்து போயிருக்கேன், காஷிக்கு போயிருக்காரு. இப்போ வந்து இப்போ இந்த பஜகோவிந்தம் அடுத்தது இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கனகதாரா, அதுக்கப்புறம் வந்து இந்த நிர்வாண சதகம், அதுக்கப்புறம் மனிஷா பஞ்சகம், மனிஷா பஞ்சகம், அதுக்கப்புறம் அன்னபூர்ணாஷ்டகம், அப்புறம் பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தத்துக்கு ஆக்சுவலாக பேர் வந்து மோகமுத்கரம்னு தான் பேர். ஆசையை தலையிலேயே அடிக்கிறார், ஆசையை வந்து தலையில் உலக்கையில் அடிக்கிறார், அதுதான் வந்து பேர். ஆனால் பின்னாடி வந்து அது நம்ம பஜகோவிந்தம்னு மாற்றிட்டோம் அதை. ஆமாம். ஸோ இப்போ வந்து காஷியில் இந்த மாதிரி யாத்திரையெல்லாம் முடிஞ்சிடுது. இந்த காஷியை முடிச்சுட்டு அவர் வந்து ஹிமாலயம் போகிறார். ஹிமாலயம் நோக்கி போயின்னு இருக்கார். ஹிமாலயம் போயிட்டு அங்கே தான் பத்ரிகாசிரமத்தில் வந்து பத்ரிகாசிரமம் அந்த ஆசிரமம் நியமிக்கிறார். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பத்ரி போனவாளுக்கு தெரியும், அங்கே வந்து ஆதிசங்கரர் முறைப்படி தான் பூஜை நடந்துட்டுருக்கு. இங்கே கேரளா நம்பூதிரி தான் அங்கே பூஜையே பண்ணுறார்.
பத்ரிகாசிரமத்தில் இன்னுமே கேரளா இங்கேருந்து தான் கூட்டின்னு போய் கேரளாலேருந்து வர வச்சு தான் அங்கே பூஜை முறைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கார் பத்ரிகாசிரமத்தில். அப்புறம் அங்கேருந்து கேதார்நாத் போகிறாரு. இப்படி ஒரு பெரிய சஞ்சாரம் நடந்துட்டுருக்கு அந்த சைடில். அப்போ தான் அவருக்கு வந்து முதல் சிஷ்யன் வந்து சேர்றார். அவர் யாருன்னா சனந்தனன் அப்படின்ற ஒரு பத்மபாதர். சனந்தனன்ற பத்மபாதர். இவருக்கு ஏன் பத்மபாதர்னு பேர் வந்ததுன்னா அது பின்னாடி தான் கதை வரும். முதல்ல சனந்தனன் தான் பேர் அவருக்கு. இந்த பத்மபாதர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப குரு பக்தி ஜாஸ்தி அவருக்கு. அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து இந்த கரையில் உட்காந்துருக்கார், ஒரு நதி கரைக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கார். அந்த கரையில் பத்மபாதர் இருக்கார், அது சனந்தனர் இருக்கார். இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து சனந்தனன் பக்கத்தில் தான் இருக்கார்னு நினச்சிட்டு சனந்தனா அப்படின்னு கூப்பிட்றார். ஆனால் அவர் வந்து அந்த கரையில் இருக்கார். அவருக்கு வந்து குரு கூப்பிட்டுட்டாரேன்னு நதின்னு கூட பார்க்காம நதி மேலே ஓடுறார், கிடுகிடுன்னு ஓடுறார். அப்படி ஓடும் போது அந்த குரு பக்தியில் அந்த நதியில் வந்து தாமரை வருதான், டக்கு 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 டக்குன்னு. அந்த காலை வைக்க தாமரை வந்து அந்த நதியில் வந்துட்டே இருக்குது. அதனாலவே அவருக்கு வந்து பத்மபாதர்னு பேர் உண்டு. ஆமாம். ஸோ இந்த பத்மபாதர் தான் முதல் குரு, முதல் சிஷ்யர் ஆதிசங்கர். ஆமாம், எல்லா இடத்துலயும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமாம், குரு பக்தி. எப்படி ஒரு ஆள் ஃப்ளோட்டே பண்ணிட்டு போய் ஆமாம் ஆமாம். அது இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் படிச்சும்போது இப்ப இருக்க குரு பக்தி பத்தி கேட்கவே வேண்டாம். ஆமாம், இது தனியாக வந்து குரு அஷ்டகம்னே தனியாக இருக்குது. இந்த குரு அஷ்டகம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரியல, இப்போயே 10 மணி ஆகிடுது. நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், நான் பார்க்குறேன். இப்போது இதில் அடுத்த ஒரு கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம், ரைட்டா? அடுத்த ஒரு கட்டம் வந்து இப்போது ஆதிசங்கரர் வந்து வந்தது காரணமே வந்து இந்த வைதிக மதத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இந்த வைதிக மதத்துலேயும் திருப்பி இன்னும் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா இதில் 2 அர்த்தம் இருக்குது. பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு 2 இருக்குது. இந்த பூர்வ மீமாம்சம் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளோட வைதிக மதத்தோட முக்கியமான பேஸ் எது? கர்மா. நம்ம பிறந்ததே கர்மாவனால தான். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா பிரயத்தனமும் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டா? இந்த கர்மாவை கழிக்கணும், புதுசாக கர்மாவை சேர்த்திக்கக்கூடாது. இந்த இருக்கிற கர்மாவை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு கரெக்டான முறையில் நம்ம பண்ணிட்டு போகணுன்ட்டு. இப்போது இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த கர்மா மேலே பக்தி வந்துடுது, பகவான் மேலே பக்தி போயிடுத்து. இந்த கர்மா பண்ணாலே போகிறோம், ஹோமம் பண்ணால் போகிறோம், யாகம் பண்ணால் போகிறோம், நான் வந்து கணபதி ஹோமம் பண்ணால் போகிறோம். கணபதி ஹோமம் பண்ணுறோம், கணபதி மேலே பக்தி வரணுமா, இந்த ஹோமத்து மேலே பக்தி வரணுமா? இல்லை, அப்போது ஹோமத்து மேலே பக்தி நிறையா வந்துடுது, யாகத்து மேலே நிறையா பக்தி வந்துடுது. அந்த யாகமே பலன் கொடுத்துரும் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுது. எனக்கு பகவான் மேலே நம்பிக்கை வேண்டாம், யாகமே எனக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஆமாம், அப்படி வந்து இருந்தவர் தான் குமரீல பட்டர்னு பேர். குமரீல பட்டர். இந்த குமரீல பட்டர் யார் அப்படின்னா முருகனோட அவதாரம். அதாவது மாமி சொன்ன மாதிரி இந்த ஆதிசங்கரர் வந்து பரமசிவன் இறங்கி வர்றார் இல்லையா, பூமிக்கு இறங்கி வந்து திருப்பி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வர்றார் இல்லையா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பகவானோட அவதாரம்னா மொத்த அத்தனை தேவர்களும் இறங்கி வந்துடுவார். அவளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி பண்ணிடுவாவா. ஆமாம், அவா அங்கங்கே அவா ரோல் எடுத்துட்டுருவா, ரைட்டா? இப்போ கிருஷ்ண அவதாரத்துலேயும் அப்படி தான், ராம அவதாரத்துலேயும் அப்படி தான், எல்லா அவதாரத்துலேயுமே அந்த தேவர்களே அவா அந்த ரோலை எடுத்துட்டுருவா. அப்படி வந்தவர் தான் இந்த குமரீல பட்டர். குமரீல பட்டர் யாருன்னா முருகனோட அவதாரம். சுப்பிரமணியர் தான் குமரீல பட்டராக வரார். இந்த குமரீல பட்டர் ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல நம்ம இந்த பிரவச்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னா, ஆதிசங்கரர் வந்த காரணமே இந்த புத்த மதம், ஜெயின மதத்தை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு. ஆனால் ஆதிசங்கரருக்கு முன்னாடியே இந்த குமரீல பட்டர் பாதி வேலையை பண்ணிட்டார், ரைட்டா? குமரீல பட்டர் வந்து அவரும் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் தான், அதாவது சனாதன மதத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா புத்திஸ்டாகவே மாறினார். புத்திஸ்டாகவே மாறி மொட்டை அடிச்சுண்டு அவளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அப்புறம் அவளை தோக்கடிச்சார், அவளை முழுக்க தோக்கடிச்சார்.
ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குத்த உணர்ச்சி வந்துடுது. ஏன்னா ஒரு குரு நிந்தனை பண்ணிட்டார் அவர். ஏன்னா ஒரு பொய் சொல்லி ஒரு புத்த மதத்தில் போயிட்டு அப்புறம் நான் தோக்கடிச்சிட்டு வெளில வந்தார் இல்லையா, அந்த குருவோட நிந்தனை வந்ததுனால அவருக்கு வந்து ஒரு இது வந்துடுது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஆத்மஹத்தி பண்ணிக்கிறார். ஆத்மஹத்தின்றது எப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லாக உமின்னா தெரியல, நெல்லோட அதை ஃபுல்லாக அடுக்கி அதுக்குள்ளே போய் உட்காந்து அதை பற்ற வச்சுன்றார். ஸோ அந்த உமி என்ன பண்ணுன்னா உடனே பற்றிக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி அடியிலேருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும், கழுத்து வரைக்கும் வரும் உங்களுக்கு. அந்த உமியில் உட்காந்துட்டார். அந்த டைமில் தான் ஆதிசங்கரர் வந்து குமரில பட்டரை தேடிட்டு வர்றார். இந்த மாதிரி குமரில பட்டர்னு இருக்கார், அவரோட வாதம் பண்ணுறதுக்காக வர்றார். அது வாதம் ஏன் பண்ணுறதுக்கு வர்றாருன்னா, நீங்கள் பண்ணுறது கரெக்டு, ஆனால் அந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ஒரு பரமாத்மா இருக்கணும். நீங்கள் பரமாத்மாவை விட்டுட்டேளு, வெறும் கர்மாவை மட்டும் பிடிச்சின்னு இருக்கேளு, அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லோரும் கர்மாவை மட்டும் பிடிச்சிப்பா, பரமாத்மாவை மறந்துடுவான்றதுனால அவரோட வாதம் பண்ணுறதுக்காக குமரில பட்டரை தேடிட்டு வர்றார். அந்த குமரில பட்டர் தேடி வரும்போது அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இந்த மாதிரி அவர் ஆத்மா இது பண்ணிக்கிறார் அப்படின்ட்டு. அவர் குமரில பட்டர் சொல்கிறார், என்னோடய கதை முடிஞ்சு போயிடுத்து, என் கூட நீங்கள் வாதம் பண்ணி ஒரு இது பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு. நான் வந்து என்னோடய சிஷ்யன் ஒருத்தர் இருக்கார், மண்டன மிஸ்ரர்னு பேர், அவர் பேர் மண்டன மிஸ்ரர்னு பேர். மண்டன மிஸ்ரர்கிட்ட போய் நீங்கள் வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு மண்டன மிஸ்ரர்கிட்ட அனுப்புகிறார். இந்த மண்டன மிஸ்ரர் யாருன்னா பிரம்மாவோட அவதாரம். மண்டன மிஸ்ரருக்கு ஒரு பத்னி இருக்கா, அவள் பேர் உபய பாரதின்னு பேர், சரஸ்வதி இல்லையா, சரஸ்வதி வரா. இந்த மண்டன மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் நடக்கிற இது உங்களுக்கே தெரியும், நிறைய கதையில் கேட்டிருப்பேன். இந்த மாதிரி மாலை வாடி போயிடும். ஆதிசங்கரோட மாலை வாடாது, மண்டன மிஸ்ரரோட மாலை வாடி போயிடும். இந்த மண்டன மிஸ்ரரோட வாதம் ஏன் பண்ணுறாருன்னா, இந்த பூர்வ மீமாம்சத்தை அழிக்கிறதுக்காக. அதாவது கர்மா பண்ணணும், ஆனால் கர்மாவோட பலன் வந்து பகவான் கிட்ட தான் போய் சமர்ப்பணம் பண்ணணும். நீங்கள் கர்மாவை மட்டுமே நம்பின்னு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது. ஆமாம், அப்போது பானம் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த மண்டன மிஸ்ரரோட வாதம் பண்ணிடுறாரு. வாதம் பண்ணி மண்டன மிஸ்ரர் தோற்று போயிட்டார். ஆனால் அந்த உபயபாரதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் கூடயும் சண்டை போடணும், என் கூடயும் வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற. அப்போது வாதம் பண்ணும்போது தான் அவர் வந்து அந்த சம்சார வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி கேட்டுடுறார் ஆதிசங்கரர்கிட்ட. உங்களுக்கு சம்சார வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் ஆதிசங்கரருக்கு தெரியல. ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்தே பிரம்மச்சாரி, அப்புறம் நேராக சன்னியாசி ஆகிட்டார். அப்போது வந்து ஓகே நான் தெரிஞ்சுட்டு வரேன், நான் சம்சார வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுட்டு வரேன்ட்டு போகிறார். அப்போது அவர் குகைக்குள்ளே அவர் வந்து இருக்கார். அவர் சிஷ்யர்கிட்ட சொல்லிடுறா, நான் வந்து தியானம் பண்ணுறேன், இந்த ஊரை சுற்றி யாராவது ஒரு கிரகஸ்தன் செத்து போயிருந்தான்னா, தவறி போயிருந்தான்னா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். எதேச்சியாக